ஜென்ம நட்சத்திரத்திலே நம்முடைய பித்ருக்களை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மௌன விரதம் இருப்பது மிகச் சிறப்பு. புதுசா ஒரு செயல் செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடு என்பது மேசராசி. அதே சமயத்தில் அந்த வீட்டிலே முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடியது அஸ்வினி நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் தான் ஒருவருடைய பிறந்த ஜென்ம தாரை என்று சொல்லுகிறோம். யாராக இருந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய முதல் தாரை, ஜென்ம தாரை என்று சொல்லக்கூடிய ஒரு பலாபலன். தாரை என்பதற்கு பொருள் தருவது என்பது பொருள். தருவதுன்னா அது என்ன தரப்போகுது? நம்முடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அடிப்படையில் நம்முடைய கர்ம பதிவுகளை வாங்கி நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதை நாம் அனுபவித்தாக வேண்டும் அல்லது அதை நாம் சந்தித்தாக வேண்டும். இதுதான் அந்த ஜென்மத்தாரை அப்படிங்கிறது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல இந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் எந்த வேலைகளை செய்ய வேண்டும்? இந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நம்முடைய பித்ருக்களை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் செய்ததுடைய நன்மை தீமைகளுக்கு ஏற்ப அவங்க அதை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் அவர்கள் செய்ததுடைய பலாபலன்களுடைய பாக்கியங்களை, அந்த ஒரு சுபத்துவத்தை சுத்தமாக அனுபவிப்பதற்கு இந்த ஜென்ம நட்சத்திரம் நமக்கு பெரிதும் உதவுகிறது. அதனால தான் அந்த ஜென்ம நட்சத்திரத்தினால நம்முடைய பித்ருக்களை நம்ம நினைத்து வழிபாடு செய்யும்போது மிக சிறப்பு. அதே போல் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மௌன விரதம் இருப்பது மிகச் சிறப்பு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பிறந்த அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம எதுவுமே பேசாமல் மௌனமாக இருந்து அந்த நட்சத்திரத்தினுடைய அல்லது அந்த நட்சத்திர வழிபாடுகளிலே நாம் வழிபாடு செய்து வரும்போது அது நமக்கு பெரிய லெவலில் மாற்றத்தை செய்து கொடுக்கும், நம்முடைய முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பது இதில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் புதுசாக ஒரு செயல் செய்யக்கூடாது. அதே போல் புதிய திட்டங்கள் தீட்டக்கூடாது, புதிய நடைமுறைகள் படுத்தக்கூடாது, புதுசாக ஒரு காரியங்களை செய்யக்கூடாது. என்ன சார் ஜென்ம நட்சத்திரம் நமக்கு என்ன பெரிய பாதிப்பை கொடுத்துருமா? கண்டிப்பாக கொடுக்காது. ஆனால் இந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது மனம், உடல், நம்முடைய ஆத்மா, இந்த மூன்றோடு இணைந்தது இந்த ஜென்ம நட்சத்திரம். அப்போ அந்த நேரத்தில் நம்முடைய எண்ணம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சிந்தனைகள் தடுமாறக்கூடிய, புத்தி தடுமாறக்கூடிய ஒரு நிலையை அங்கே ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அந்த புத்தி தடுமாற்றத்திலே நாம் எடுக்கிற முயற்சிகள், செய்யக்கூடிய செயல்களில் மாறுதல்கள் அல்லது குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் அதை நம்ம எடுக்காமல் இருக்கிறது, அந்த நாளில் செய்யாமல் இருக்கிறது சிறப்புன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா, இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் முடி வெட்டி கொள்ளுதல் கூடாது. திருமணம், முடி வெட்டுதல், நெகம் வெட்டுதல், கையில் போய் நெகம் வெட்டுறோன்னு சொல்கிறோம்ல, அது செய்யக்கூடாது. எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது கூடாது. அதே போல் திருமணம் ஆனவர்கள் தாம்பத்தியம் கூடாது. இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் இதெல்லாம் செய்யும்போது அதில் நமக்கு பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதே போல் காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசியில் முதல் நட்சத்திரமாக வரக்கூடியது அஸ்வினி நட்சத்திரம்னு பார்த்தோம். அப்போ அதனுடைய கூட்டணி பார்க்கணும்ல, ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம். அப்போ இந்த அஸ்வினியோடு இருக்கக்கூடிய மகம், மூலம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை, இந்த மூன்று நட்சத்திரங்களும் கேதுவனுடைய சாரம் பெற்ற நட்சத்திரம். இன்றைக்கி நட்சத்திரமே நம்ம மூல நட்சத்திரத்தில் தான் இருக்கிறோம். அப்போ அந்த நாளில் அந்த தொடர்பில் தான் நம்ம வருவோம். இப்போ நம்மள்ட்ட ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா, ஒன்று அன்றைக்கி அவங்களோட ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும், அல்லது திதி, கரணம், யோகம், அல்லது அவங்க பிறந்த கிழமை. இந்த 5இல் ஏதாவது ஒரு தொடர்பில் தான் அவங்க நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்கவே வருவாங்க. அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். அப்போ அந்த மேசராசி என்பது சர நெருப்பாக வருகிறது, சிம்மராசி என்பது ஸ்திர நெருப்பாக வருகிறது, தனுசு ராசி என்பது உபய நெருப்பாக வருகிறது. நெருப்பு ஒன்று தான், ஆனால் அது இருக்கக்கூடிய வீடுகளை பொறுத்து அதனுடைய தன்மைகள், அதனுடைய பலாபலன்கள், அதனுடைய நிலைப்பாடுகள் மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மேசராசி 1, அதை தான் நம்ம திரிகோணம்னு சொல்கிறோம். 1, 5, 9ங்கிற திரிகோணம். அப்போ அந்த 1 என்பது ஜாதகர், 5 என்பது குழந்தை, அதே போல் 5 என்பது நம்முடைய தாத்தா. 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் தான் 5ஆம் இடம் வரக்கூடிய ஒரு நிலை. அப்போ அந்த 9 என்பது தந்தை, அப்போ 5 என்பது தாத்தா. அப்போ அதனால தான் நம்ம முன்னோர்கள் வழியில் வரக்கூடிய அந்த கர்ம டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிவு நமக்கு பாஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த கேதுவுக்கு வரக்கூடிய தானியம் என்பது கொள்ளு.
இதை வந்து ரொம்ப எளிய முறையிலேயே நம்ம வந்து பரிகாரங்கள் வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இதை வந்து சொல்கிறோம்.